ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேக் ரெசிபி. இது வந்துட்டு மினி கேக். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த சூப்பரான கேக் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குல்ல. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. சரி, வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான மினி கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முதலே எடுத்து வெளில வச்சுருங்க. இந்த முட்டை கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அடிச்சு எடுத்தாச்சு. நல்லா அந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஸ்பீட்ல. இப்போ இது கூட ஒரு 1/3 கப் அளவுக்கு மைதா மாவு. ஸ்பூன்ல அளந்தீங்கன்னா இது ஒரு 7 ஸ்பூன் இருக்கும். 7 ஸ்பூன் மைதா இதில் சேர்த்திடலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா பால் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டா மறுபடியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல நமக்கு வந்து பேட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து போறோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமா வினிகர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்க போறோம். இப்போ இதை திருப்பியும் நம்ம ஒரே ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பேக்கிங் பவுடர் வினிகரும் சேர்த்து. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் ஆக விட போறோம், ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இது இப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுடலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம அந்த இது ரெடி ஆகிறதுக்குள்ள, அந்த 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு கேரமல் சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியே மெல்ட் ஆகட்டும். பாருங்க, இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது அப்படியே மெல்ட் ஆக விடுங்க. லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஒரு தேன் கலருக்கு வரணும். இது வந்துட்டு ரொம்ப கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. ப்ரௌன் கலர்ல ஒரு தேன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலயே கொஞ்சமா தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இது மெல்ட் ஆகி கரெக்டா அந்த கலர் வந்ததும் நம்ம இதுக்குள்ள தண்ணி விடணும். பாருங்க, சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. லேசா கலர் வர ஆரம்பிக்குது. இப்போ கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுல தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதும் இந்த மாதிரி கட்டி கட்டியா ஆகும். அதுக்காக ஒன்றும் பயப்பட வேணாம். அது வந்துட்டு மெல்ட் ஆகிடும். ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுடுங்க. இது வந்துட்டு மிக்ஸ் ஆக வரைக்கும். பாருங்க, நல்லா வந்துட்டு கரைஞ்சிடுச்சு இந்த தண்ணியில எல்லாமே. ஒருவேளை ரொம்ப திக்காகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில். இதை வந்துட்டு நம்ம ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்துட்டு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்பூனில். இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு கேரமல் சாஸ் வேணும். அதுக்காக வேண்டி செய்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிடாமல் இது வந்துட்டு நம்ம கிளறி விடலாம். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, பார்த்தா ஒரு கொஞ்சம் தண்ணியான ஒரு ஜாம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த சாஸு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து இது குக் பண்ணிக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற விட்டுலாம். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இது வேற ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. இது லைட்டாக சூடாகட்டும். இதுக்கிடையில நம்ம ரெடி பண்ண இந்த மாவு இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடாயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இதை ஊற்ற போகிறோம். பேன் கேக் மாதிரி மாதிரியே வரிசையாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மூடி வைக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணலாம். இப்போ அங்கே பபிள்ஸாக வந்துடுச்சு. ஒரு சைடு வெந்திருக்கும். இதை வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு அதிக நேரம் நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. இது உடனே வெந்துடும். இது வெந்திருக்கும். நம்ம எடுத்துடலாம். பாருங்க, வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம.
இது மாதிரியே நம்ம எல்லா பேன் கேக்ஸையும் போட்டு எடுத்துட்டு போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேன் கேக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு பேன் கேக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு லைட்டா கிரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பூரி கட்டில வந்துட்டு லைட்டா அப்படி ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரஷ் ஆயிடும். ரொம்ப பொடி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட கேரமல் சாஸும் வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இந்த பேன் கேக் எடுத்துக்கலாம். இந்த பேன் கேக்ல ஃபர்ஸ்ட் இந்த சாஸ் வந்துட்டு கொஞ்சம் கேரமல் சாஸ் கொஞ்சம் நடுவில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பேன் கேக் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைட்ஸில் வந்துட்டு இதில் டிப் பண்ணிக்கோங்க கேரமல் சாஸில். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல அதில் வந்துட்டு இப்படி ரோல் பண்ணுங்க. இது மாதிரி ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி எடுத்து வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்பேஸில் இந்த கேரமல் சாஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு மேலே நம்ம போட்டுடலாம். ஒரு கிளேஸ் மாதிரி இருக்கும் மேலே. பாருங்க, அழகான நம்மளோட சூப்பரான மினி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான மினி கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.